நடிகர் ராஜேஷ் அவர் நடிகர் மட்டும் இல்லைங்க, எழுத்தாளர் மற்றும் கதை வசனகர்த்தா என்ற பல்முக கலைஞர். அவர் இன்று இயற்கை எழுதினார். உடல்நலக்குறைவு காரணமாக, வயது முதிர்ச்சி காரணமாக இன்று இந்த மண்ணை விட்டு விலகினார். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல எல்லா மொழிகளிலும் சேர்த்து அவர் நடித்துள்ளார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் இறைவனிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குட் பேட் அக்லி திரைப்படம் 50வது நாள் இன்று பிளாக் பஸ்டர் GBU அப்படின்ற மாதிரி படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அதுக்குண்டான சிறப்பு காட்சி கூட இன்று கோயம்பேடு ரோகிணி திரையரங்கில் இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அஜித் ஃபேன்ஸ் அந்த ஷோலாம் ஃபில் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு ரகங்க. இந்த திரைப்படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம், வாங்கி வெளியீட்டுங்களா லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கலப்புனாங்க. நான் தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். ஒரு பொருளை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பொருளை டீலர்கிட்ட கொடுக்கும்போது லாபத்தில் தான் முதல்ல கொடுப்பாங்க. அந்த பொருளை வாங்கின டீலர்ஸு அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்டு லாபத்தை பார்ப்பாங்க. இதுதான் வழக்கமாக இருக்கிற பிஸ்னஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு பொருளை தயாரித்தவங்க நஷ்டத்தில் ஒரு டீலருக்கு கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரு பொருளை விற்கும்போது அவங்க செஞ்ச ரேட்டு என்ன, அதை விற்ற ரேட் என்ன, அதுக்கு மேலே கொண்டு ₹1 கிடைச்சா கூட அது அவங்களுக்கு லாபம் தான். இதுதான் இதுக்கு பிஸ்னஸ் வைஸ் பேசுகிற விஷயங்கள். இந்த படம் தயாரித்து இந்த படத்தை மைதிரி மூவி மேக்கர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இந்த படம் வெளியாவதற்கு முன்னாடியே எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. OTT, டெலிவிஷன் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை தயாரித்ததுக்கும் இவங்களுக்கு வந்த அமௌண்ட்டுக்கும் லாபம் இல்லாமலாம் ஒரு படத்தை அவங்க கொடுத்துருப்பாங்க. இது ஒரு முதல் கேள்வியாச்சுங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த படம் இந்த விலைக்குன்னு விற்றுருக்காங்க. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஒரு விநியோகஸ்தர் வாங்கியிருக்காரு. அவர் ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காரு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஓவர்சீஸ் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது எல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகியிருக்கு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக மைதிரி மூவி மேக்கர்ஸ்க்கு தெரியும். OTT எவ்வளோ விற்றுருக்கு அதுவும் மைதிரி மூவி மேக்கர்ஸ் தெரியும். டெலிவிஷன் ரைட்ஸ் எவ்வளோ விற்றுருக்கு அதுவும் அவங்களுக்கு தெரியும். இந்த படத்தோடைய பட்ஜெட் என்ன, இவ்வளோ தான் பட்ஜெட்டு. அப்போது அந்த திரைப்படம் அவங்களுக்கு லாபம் இல்லாமல் அந்த படத்தை சேல் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கேள்வி, வழக்கமாக படத்தை தயாரித்து அதை பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் வாங்கின விநியோகஸ்தருக்கோ திரையரங்கு உரிமையாளருக்கு தான் நஷ்டமாக இருக்கும்னு நம்ம செய்திகள் வரும். எப்போ பொதுவாக செய்தியே இப்படி தான். எங்கேயாச்சும் தயாரித்தவருக்கு நஷ்டம், அதை வாங்கி வெளியிட்டவங்க லாபம்னு ஏதாச்சும் ஒரு படம் இருக்கா? நீ தமிழ் சினிமாவுக்கு எங்கேயாச்சும் 1-2 இருக்கா? நீங்கள் காட்டுங்க. ஹையஸ்ட்டு பட்ஜெட்டில் போட்டு அதை வாங்கி ஹையஸ்ட்டு ரேட்டுக்கு விற்றுட்டு அந்த விற்ற காசுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைன்னா, அந்த படம் வசூலாகலைன்னா அது வாங்கியவர்களுக்கு நஷ்டம். இப்படி தான் எல்லா நியூஸுமே சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம நியூஸே கேள்விப்படுவோம். சம்மந்தம் இல்லாமல் படத்தை தயாரித்தவங்களுக்கு நஷ்டம், ஆனால் வாங்கி வெளியிட்டவங்களுக்கு லாபம் அப்படின்றதுல எங்கேயாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா? இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த படம் உண்மையிலேயே நாம் விசாரித்து மைதிரி மூவி மேக்கர்ஸில் அவங்க இருக்கிற அஃபிஷியலாக ஒரு பர்சன்ஸ்கிட்டே பேசும்போதே அவங்களே சொல்லிட்டாங்க, அண்ணா இந்த படத்தோடைய பட்ஜெட் ஒரு 275 ஒரு 280 கோடி, எங்களுக்கு வந்தது 330 கோடி, எல்லாமே சேர்த்து வித்த ரைட்ஸ் அமௌண்ட்டு, OTT, டெலிவிஷன் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு 300 கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு 50-60 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்கிய அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் இந்த திரைப்படம் நல்ல லாபம் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் இது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 115 120 கோடி ஃபைனல் ஸ்டார் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் செய்தி. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்கு வாங்கின விலை 72 கோடி, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி சேர்த்து 73 கோடி. 73 கோடிக்கு வாங்கிய விநியோகஸ்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு 110 கோடி ஷேர் கிடச்சிருக்குன்னா நீங்களே பாருங்கள், ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கிய விநியோகஸ்தருக்கு லாபம். இதே தான் கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இருக்கட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், இந்த படம் வாங்கிய அனைவர்களுக்கும் லாபம். அதே மாதிரி இந்த திரைப்படம் படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் லாபம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததுனால தான் அதே டீமு, அதே ப்ரொடக்ஷன், அதே மியூசிக் டைரக்டர், அதே டைரக்டர், அதே ஹீரோயின் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. இந்த அடுத்ததாக அஜித் நடிக்க போகின்ற படமும் இதுதான். இந்த திரைப்படம் அக்டோபர் மாதம் ஷூட்டிங் தொடங்கப்படுகிறது. சம்மர் 2026 AK64 படம் வெளியாக போகுது. இதுதான் அடுத்த படத்துக்கு உண்டான அப்டேட். அதே மாதிரி இந்த படத்தில் நயன்தாரா மற்றும் பூஜா ஹெக்டே இந்த 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 2 பேருமே சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி. இது AK64 படத்தோடைய அப்டேட்.
அடுத்ததாக இந்த திரைப்படம் 50 நாள் பிளாக் பஸ்டர் GBU. இந்த வருடம் வெளியான படங்களிலேயே நீங்கள் பாருங்கள் 50 நாளை தொட்ட முதல் படம் அப்படி கூட சொல்லலாம். சரி, ரெண்டாவது படம் கூட சொல்லலாம். ஏன்னா டிராகன் கூட 50 நாளை தொட்டு இருக்குது. ரெண்டாவது படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வருடத்து வெளியான படங்களிலேயே தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்த படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிராகன், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய ரெட்ரோ. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே அதிகமான கிராஸ் கலெக்ஷன் கொடுத்த படம். இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வெளியான படங்களில் குட் பேட் அக்லி நம்பர் 1 இடத்துல இருக்குது. இதுவரை தமிழ் சினிமா உலகத்திலேயே வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த படங்களுடைய பட்டியலில் குட் பேட் அக்லி 4வது இடத்தை பிடித்திருக்கு. கிட்டத்தட்ட நான் சொன்ன கணக்கு நான் வந்து எப்போயோ சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன கால்குலேஷன்றது இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான திரையங்களாக ஓடிருக்கு. நான் கடைசியாக சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 183லேருந்து ஒரு 190 கோடிக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போது ஒரு வேளை இன்றைக்கி வந்து ரோமியோ பிக்சர்ஸ் சார்பாக தமிழ்நாட்டில் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக என்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணால் கூட ஆச்சரியத்துக்கு இல்லை. ஃபைனலாக இவ்வளோ கிடச்சிருக்கு இந்த படத்துக்காக. ஆனால் கணிப்புப்படி ஒரு 183லேருந்து 190 கோடி ரூபாய் வரை குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் செஞ்சுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இன்றைக்கி ஒரு படம் வெளியாகுதுன்னா அந்த திரைப்படம் 50 நாளில் 2 வாரத்தை தாண்டது பெரிய ஒரு இது சொல்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இன்றைக்கி பார்க்குறாங்க எல்லாருமே. 2 வாரமாக தாக்கு பிடிக்குமா ஒரு படம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் பெருசாகிடுச்சு, எல்லா திரைகளும் படங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் ஒரு 40 நாள் கிட்ட திரையரங்கிலே ஓடிட்டே இருந்திருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா PVR சத்தியம் போடுற திரையரங்கில் 40 நாட்களே கடந்து ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50 நாளுக்காக ஒரு ஸ்பெஷல் காட்சிகளும் வந்து போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராகன் திரைப்படமும் 50 நாள் ஓடிச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் கூட நல்லாவே போய்கிட்டு இருக்குது. அதுவும் 50 நாளை தொடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 4 வாரங்களில் OTTயில் வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் சில படங்கள் வந்து படம் வெளியாகி ஒரு 100 நாளுக்குள்ளே டெலிவிஷனில் கூட போட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்ததுனால ஒரு திரைப்படம் ஒரு 2 வாரம் கிடக்கிறது இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பல சென்டர்களில் 3 வாரங்கள் 4 வாரங்கள்லாம் ஓடிது. ஜெயிலருக்கு பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்தது வந்து இந்த படம் தான். ஏன்னா ஒரு 3 வாரங்களில் கடந்து வந்து திரையரங்கில் ஓடுறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் வந்து பல திரையரங்களில், அதாவது நான் சொல்கிறது பல மூளை முடுக்கில் உள்ள தேட்டர்கள்லாம் கூட 3 வாரம் 4 வாரம்லாம் ஓடி இருக்குது. ஒன்றில் திருவள்ளூரில் வெங்கடேஸ்வரான்ற ஒரு தேட்டரில் இந்த திரைப்படம் பார்த்தா கண்டினியூவாக கிட்டத்தட்ட 45 நாள்லாம் ஓடி இருக்குது. ஏதோ ஒரு சென்டர் இது, அந்த ஊரெலாம் ஓடி இருக்குது. அதேமாதிரி கூடுவாஞ்சேரி வெங்கடேஸ்வரான்னு ஒரு தேட்டரில் இந்த திரைப்படம் 3 வாரங்களையும் கடந்து 4வது வாரம்லாம் ஓடி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து ஓடுதுன்னா பெரிய விஷயம் இல்லை. நீ என்னதான் எடுத்து பாருங்களா, ஒரு பாகுபலி KGF 2னோட அந்த மாதிரி தேட்டரில் 2 வாரத்துக்கு மேலே ஓடாது. என்னதான் கலெக்ஷன் கட்டாங்க 2-3 வாரம் வேறு படத்தை போட்டுருவாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 4 வாரங்கள்லாம் டச் பண்ணியிருக்கு. எங்கே நான் சொல்கிறது இந்த மாதிரி சென்டர்களில் அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடி கட்டி பறந்துருக்கு அந்த திரையரங்கத்தில். இந்த மாதிரி படங்களுடைய வசூல்கள் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் பரவாயில்ல, எங்களுக்கு புது படம் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சார் குட் பேட் அக்லியே ஓட்டங்க நல்லா இருக்குது வசூல், ஷோவுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, 70-80% ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சு. அந்த மாதிரி திரையரங்குகள் நம்ம பேசும்போதும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி விநியோகஸ்தர்கள்லாம் கேட்கும்போது என்ன சார் இது வந்து ஒருத்தவங்க வந்து இந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வாங்கியிருக்கு லாபம்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எப்படிங்க இப்படிலாம் சாத்தியமாகுங்கிற தயாரிப்பாளருக்கு நஷ்டத்துலேங்க ஒரு படத்தை விற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் கேள்வி. எல்லாம் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா முன்னணி நடிகர்களுடைய படங்கள் அனைத்தும் தயாரிப்பு நிறுவனத்துக்கு இது லாபம் தரும், ஆனால் வாங்கி வெளியிடுறவங்களுக்கு தான் எதிர்பார்த்த ஷேர் கிடைக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்படி வேணால் இருக்குமே தவிர என்றைக்குமே தயாரிப்பாளருக்கு நஷ்டமாகாது முன்னணி நடிகரோட படங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து பல விதத்தில் பல பிஸ்னஸ் இருக்குது. OTT, டெலிவிஷனு, ஆடியோ ரைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருப்பதுனால எப்படி பார்த்தாலும் முன்னணி நடிகர்களுடைய படங்கள் தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபகரமாக தான் அமையும். அந்த திரைப்படத்தை ஒரு சில ஏரியாக்கள் அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க நம்பிக்கையின் மீது, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஷேர் வந்திருக்காது. அப்படி ஒன்றும் வாங்கியவர்களுக்கு ஒன்றும் நஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர என்றைக்குமே படத்தை வெளியே எடுத்து படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு லாபம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. பல முன்னணி அது எதிர்பாராத விதமாக ரொம்ப அற்ற ஃப்ளாப்பான படங்கள் வேணால் இந்த மாதிரி கொடுக்கும். ஒரு சில தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரிக்கிற படங்கள் அற்ற ஃப்ளாப் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லாஜிக்கே எடுப்படும். பட் இது வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கும் சரி வாங்கி வெளியிட்டுங்களும் சரி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா இடங்களிலும் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது தான் வந்து இங்கே பல முன்னணி விநியோகஸ்தருடைய கருத்தாக நிலவுது. அந்த பேச்சில் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அது வன்மத்தில் பேசுகிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை அஜித் மீது கொண்ட பொறாமைன்னு கூட எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை அப்படின்னாங்க. என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து வாங்கியவர்களுக்கும் தயாரித்தவர்களுக்கும் பெரிய லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விடாமுயற்சி கேட்கும்போது சொன்னாங்க விடாமுயற்சி வந்து தயாரித்தவர்களும் சரி
வாங்கியிருக்கலும் சரி பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து இம்பேக்ட் ஆகலை அப்படின்றது தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு படத்தை தூக்கி ஒரு படத்தை வந்து கவுக்கணுன்ற வந்து ஆசை கிடையாதுல்ல. இப்போ நம்ம இருக்கிற ஃபேக்டை சொல்கிறோம். இப்போ விடாமுயற்சி சரியாக போகலை, எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் வரல அப்படின்றது உண்மை தான், யாரும் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் குட் பேட் அக்லி வந்து படம் வந்து வாங்கியவர்களுக்கு லாபம், எடுத்தவங்களுக்கு நஷ்டம் சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏற்புடையதில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து தெளிவாகவே பதில் சொல்லிட்டாங்க. உண்மையே சொல்லப்போனால் குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக தயாரிப்பு நிறுவனத்திற்கும் வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் லாபகரமாக அமைஞ்சது அப்படின்றத உங்களுக்கு பக்காவாக விளக்கம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய 64வது படம் இதே படக்குழு தான் திரும்ப எடுக்க போகிறாங்க. இந்த படத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் இந்த படத்துக்கு மீதான வந்த லாபத்தையும் வைத்து அடுத்த படமும் அவங்க கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அஜித்குமார் அவர்கள் ஒரு இயக்குனரோ இல்லை தயாரிப்பாளரோ பிடிச்சிட்டா கண்டிப்பாக ஒரு 3 படங்களோ 4 படங்களோ தொடர்ந்து அவங்களுடைய படம் பண்ணுவார். அந்த வகையில் பார்த்தோம்னா சூர்யா மூவிஸ்க்கு படம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து போனி கபூர் அவர்களுக்கு படம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி சத்யஜோதி நிறுவனத்துக்கும் படம் பண்ணி கொடுத்தாரு. இப்போது இந்த மைதிரி மூவி மேக்கர்ஸ்க்கு திரும்பவும் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மை. 50வது நாள் விழாவில் குட் பேட் அக்லி சிறப்பாக இந்த வருஷம் வந்ததில் எங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அந்த படக்குழுவுக்கும் அஜித்குமார் அவர்களுக்கும் அந்த இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்களை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த படமும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரில இன்னொரு பெரிய சக்ஸஸை கொடுப்பாரு. இன்னொரு வித்தியாசமான ஸ்கிரிப்டோடு வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.